கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டும் விழா நடைபெற உள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவர் தமிழர்களின் உலக அடையாளமாக திகழ்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்து புகழ் சேர்த்த தலைவர் கருணாநிதி தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை நடைமுறைப்படுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் தென் எல்லையாக உள்ள தமிழ்நாட்டின் குமரி முனையில் உள்ள பாறையில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை கூறுகின்ற வகையில் 133 அடி உயரத்திற்கான சிலையை நிறுவி அதனை புத்தாயிரம் ஆண்டான 1/1/2000 தேதி அன்று வண்ண விளக்கொளியில் வான்புகழ் வள்ளுவர் விண்ணிடும் வகையில் திறந்து வைத்தார். உயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலை போல தமிழ்நாடும் தமிழர்களும் நாளும் உயர்ந்திட வேண்டும். அதற்கேற்ப வள்ளுவர் வழங்கிய திருக்குறளின் நெறி போற்றி நாம் வாழ வேண்டும். தமிழின் சிறப்பை உலகம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. விழா நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் திருக்குறளை போற்றுவோம், அதன் வழிநடப்போம் என வலியுறுத்தியுள்ளார். புத்தாயிரம் ஆண்டில் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டு புத்தாண்டான 2025 பேரறிவு சிலையாக பெயர் பெற்று திகழும் ஐயன் திருவள்ளுவர் சிலை ஆழி பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நவீன தொழில்நுட்பத்தில் கடல் நடுவே அமைந்துள்ள இந்த கண்ணாடி பாலத்தை உங்களில் ஒருவனான நான் திறந்து வைக்கின்றேன். இளந்தலைமுறை தமிழர்களும் போற்றிடும் வகையில் பேரறிவு சிலையின் வெள்ளி விழா கன்னியாகுமரியில் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்களில் சிறப்போடு நடைபெற இருக்கிறது. திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேசதிகாரத்தை வெல்வோம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவரும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.